மணப்பெண்ணை சுட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. என்ன போன்லயா பேசுற? ஹலோன்ற என்ன? எதுக்கு இப்ப திருத்த முடிக்கிற? ஏதாவது சொல்ல போறியா? இது என்ன ரியாக்ஷன்? இப்ப ஆமான்னு சொல்றியா இல்லன்னு சொல்றியா? இல்லன்னு சொன்னேன். சரி நீ வா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்கிட்டயா? என்கிட்ட என்ன பேசணும் நீங்க? நாளா வர முடியாது, அதெல்லாம் வரல. என்ன நேற்று நடந்ததை வச்சு என்ன தப்பானவன் நினைக்கிறியா? இங்க பாரு, அப்படிப்பட்டவனா நான் கிடையாது. உங்ககிட்ட பேசணும், அதுவும் நேற்று நடந்த விஷயத்தை பத்தி தான் பேசணும். நீ வந்தே ஆகுற. வா, நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன். வா, உங்ககிட்ட பேசணும். நான் போறேன், வந்துடு. இல்ல வான்னு சொன்னேன். வா, இங்க பாரு, உங்ககிட்ட நான் தனியா பேசணும்னு சொன்னதும் என்ன நீ தப்பா நினைச்சிடாத. நேற்று நடந்த விஷயத்தை பத்தி தான் பேசுறதுக்காக தான் கூப்பிட்டேன். இங்க பாரு, நேற்று நடந்தது தப்புதான், அதுவும் என்னாலதான். நான் சத்தியமா வேற ஒருத்தவங்க ரூம்னு நினைச்சு வரல, அது பிரியா ரூம்னு நினைச்சுதான் வந்தனே. அது உனக்கே தெரியும். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. சாரி, நான் நேத்தோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இது என்னடானா, நீ என் அங்கிளோட பொண்ணு, இது இனிமேலும் கண்டினியூ ஆகும்னா நல்லா இருக்காதுல்ல. தயவு செஞ்சு நீ என்ன பாக்குற மாதிரி எந்த இடத்துலையும் வச்சுக்காத. நானும் உன்னை பார்க்க மாட்டேன். ஏன்னா நம்ம 2 பேரும் பார்த்துக்கிட்டா அந்த இன்சிடென்ட் தான் ஞாபகத்துக்கு வருமோன்னு தோணுது. அதுக்காக தான் சொல்றேன். என் மேலதான் தப்பு, ஆனாலும் உன்னை கூப்பிட்டு சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொல்றேன். இனிமே என்ன பார்க்காத, நானும் உன்னை பார்க்க மாட்டேன். இன்கேஸ் அங்கிள் எங்க வீட்டுக்கு எப்பயாச்சும் வந்தாங்க அப்படின்னா நீ அங்கிள் கூடலாம் எங்க வீட்டுக்கு வந்துடாத. நான் இப்படி சொல்றேன், தப்பா எடுத்துக்காத. எனக்கு அந்த இன்சிடென்ட் ஞாபகத்துக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேன். அப்படி ஏதாவது எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா நான் பிரியாவுக்கு துரோகம் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்றேன். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியுது நான் உன்னை ஹர்ட் பண்ற மாதிரி தான் பேசுறேன்னு. நான் இது வரைக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சிருக்கிற கிடையாது. ஆனா இப்ப எனக்கு வேற வழிக்கு தெரியல. தயவு செஞ்சு இதோட என்ன நீ பாத்துறாத. எந்த இடத்துலயுமே எந்த சுச்சுவேஷன்லுமே நீ என்ன பாத்துறாத. எங்க மாமா பொண்ணாயிட்டியா, நீ காரணத்தை கொண்டோ மாமா கூட என் வீட்டுக்கோ இல்ல ஏதாவது இடத்துலயோ என்னை வச்சு பார்க்குற மாதிரியான சூழ்நிலை வந்துச்சுன்னா தயவு செஞ்சு நீ ஒதுங்கி போயிடு. நான் என் பிரியாவுக்கு துரோகம் பண்ணக்கூடாது, மனசு அளவில் கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்படி பேசுறேன். எனக்கு தெரியும் நான் பேசுறதெல்லாம் உனக்கு ஹர்ட் ஆயிருக்கோன்னு. ஐம் ரியலி சாரி. எனக்கு நீ யார் எவன்லாம் தெரியாது. ஆனால் எப்போ நீ எங்கள் அங்கிளோட பொண்ணுன்னு தெரிஞ்சதோ இனி அடிக்கடி பார்க்கக்கூடிய சுச்சுவேஷன் வருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதுக்காக தான் உன்னை நான் இப்போ கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்கேன். என்ன நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? ஏதாவது பேசு. எதுவுமே பேசாம அமைதியா இருக்கா? பேசிட்டீங்களா சார்? இல்ல வேற ஏதாவது இருக்கா பேசுறதுக்கு? இல்ல சார், நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கும் தெரியும் இனி நம்ம பார்த்துக்கிட்டா அது ரொம்ப தப்புன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நானும் என் பிரியாவுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். பிரியா என்னோட தங்கச்சி, அவளுக்கு நான் எந்த வகையிலும் துரோகம் பண்ண மாட்டேன். நமக்குள்ள நடந்தது ஒரு ஆக்சிடென்ட், அவ்வளோதான். அது நீங்களும் சொல்லாம இருந்து நானும் சொல்லாம இருந்தேன்னா வெளியில தெரிய போறது கிடையாது. இது இதோட குழி தோண்டி புதைச்சிடணும். இனி நம்ம பார்த்துக்கவே கூடாதுன்னு நான் எப்பயோ முடிவு பண்ணிட்டேன் சார். ஆனால் திடீர்னு எங்கள் அப்பாவும் உங்கள் அப்பாவும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது. நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க உங்கள் வீட்டுக்கு வரணும்னு நினச்சாலும் நான் வரமாட்டேன். எந்த இடத்துலையுமே நான் உங்கள் கண்ணில் தென்படவே மாட்டேன். போதுமா சார்? என் பிரியாவுக்கு நான் எந்த வகையிலும் துரோகம் பண்ண மாட்டேன். என்னது? பிரியா உன் தங்கச்சியா? என்ன சொல்ற? சார் பயப்படாதீங்க, நான் தான் சொல்லிட்டேனே, எந்த இடத்துலையும் நான் உங்கள் கண்ணில் தென்படவே மாட்டேன். என் தங்கச்சி தான் பிரியா, ஏன் பெரியம்மா பொண்ணு. நீங்கள் கவலைப்படாதீங்க, எந்த இடத்துலையுமே நான் உங்கள் கண்ணில் தென்படவே மாட்டேன். என் பிரியா கழுத்து தாலி ஏறினதும் நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன். நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும். என்ன நினச்சலாம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் கிளம்புறேன். முகத்துக்கு நேரமாச்சு, மாப்பிளைய கூட்டிட்டு வாங்க. சார் உங்களை தான் கூப்பிட்றாங்க, போங்க சீக்கிரம் போங்க சார். என் பிரியா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, போங்க. தைரியமா இருங்க, என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் கிளம்புறேன். இவன் என்ன டக்குன்னு போயிட்டான்? பரவாயில்ல, என் மனசுல இருக்கதான் புரிஞ்சுக்கிட்டா, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா அவன் பேர் என்னன்னு கூட கேட்கலையே. டே அர்ஜுன், நமக்கு அவ பேரும் முக்கியம் இல்ல, அவளும் முக்கியம் இல்ல. ஓ, பிரியா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பா, போய் அவளை பாரு. இவளை இதோட மறந்துரு. உங்க 2 பேருக்குள்ள நடந்தது ஜஸ்ட் an ஆக்சிடென்ட், அவ்வளவுதான். இதை நீ மறுபடியும் மைண்டுக்குள்ள போட்டு வைக்காது.
தூக்கி வெளியில போட்டுட்டு போய் உன் பிரியாவை பாரு ஓ. ஆனாலும் இவன் ரொம்ப நல்லவளா இருக்காளே. ச்சே, நம்ம இவளை ஹர்ட் பண்ற மாதிரி பேசிருக்க கூடாதோ, சாஃப்டா சொல்லிருக்கணுமோ. டேய் அர்ஜுன், கிளம்பு கிளம்பு. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிடுச்சு, பொண்ணு அழைச்சிட்டு வந்துருங்க. சரிங்க சாமி. சம்மந்தி, பிரியாவை கூட்டிட்டு வந்துடலாமா? இதோ நான் போய் கூட்டிட்டு வரேன் சம்மந்தி. அக்கா வாங்க, நானும் வரேன். நம்ம ரெண்டு பேரும் போய் கூட்டிட்டு வந்துருவோம். ஆமா தேவிகி, வா ரெண்டு பேரும் போய் பிரியாவை கூட்டிட்டு வந்து. நிலாக்குட்டி, நிலாக்குட்டி, ஏ நிலாக்குட்டி, உன்னை எவ்வளவு நேரமா கூப்பிடுறேன். டேய் விச்சுக்கண்ணா, என்னடா கல்யாணத்தை பார்க்க விடுறியாடா? நானா இது வரைக்கும் கல்யாணத்தை பார்த்ததே இல்லை தெரியுமா? அதுலயும் தாலி கட்டுற சீனு இது வரைக்கும் பார்த்ததே இல்லடா. ரிசப்ஷனுக்கு வேணா நம்ம அம்மா கூட ஒரு டைம் போயிருக்கோம்னு வச்சுக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் கல்யாணத்தெல்லாம் பார்த்ததே இல்லடா விச்சு. ஐயோ அக்கா, அதெல்லாம் தாலி கட்டுறதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. அதெல்லாம் பொறுமையா பார்க்கலாம். நம்ம இங்க தானே இருக்கோம். இப்ப எனக்கு ஒரு சந்தேகம், என் சந்தேகத்தை ஃபர்ஸ்ட் தீர்த்து வையேன். ஃபங்க்ஷன்ல வந்து மாடா உனக்கு ஒரு சந்தேகம்? எந்த சந்தேகம் வந்தாலும் நான் வீட்டுக்கு போய் கிளியர் பண்ணிட்டுமா? இப்ப நான் கல்யாணத்தை பார்க்கணும்டா. அக்கா, நிலாக்குட்டி நிலாக்குட்டி, அதை நான் கேட்கலாம். என் மண்டையை வெடிச்சிடும் நிலாக்குட்டி. ரொம்ப நேரமா என் மண்டைக்குள்ளாரையே போட்டு வச்சிருக்கேன். அதை நான் உங்ககிட்ட கேட்டாதான் எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். பாத்துக்கேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், என் செல்ல கால, என் பட்ட கால, என் தங்க கால, ப்ளீஸ் கா. அந்த அக்கா போட்டு படுத்து எடுக்கிறாங்க இவங்க. என்ன வாலு, உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லண்ணா, இந்த ஃபங்க்ஷன்ல தான் பார்த்தேன். அங்க நீங்க கார்ல இருந்து கிஃப்ட் எடுக்க போனீங்கல்ல, அப்ப போல நான் நின்னுட்டு இருந்தேனா, சரி கொஞ்சம் உள்ள தள்ளி போய் நிக்கலாமே நினைச்சேனா, அப்போ மேட்டு தடிக்கு கீழே விழ போனேனா, அப்போ அவங்க தான் வந்து பிடிச்சாங்கண்ணா. அப்பல இருந்து பார்த்தேன், அவ்வளவுதானா. எனக்கு யாருன்னா தெரியாது. சரி வாலு, இருந்தாலும் நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சரியா? யார்கிட்டயும் அப்படிலாம் சட்டுன்னு பேசி பழகக்கூடாது. இல்லண்ணா, அவர் ரொம்ப நல்லவர்ண்ணா. ஒரு பொண்ணு அவரை ரொம்ப திட்டிக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட அவரு ரொம்ப நிதானமா பக்குவமா எடுத்து சொன்னாரு. ஆனா அந்த பொண்ணுக்கு தான் புரியல. ரெண்டு பேரும் அப்படி ஒரு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்ப கூட இவரு ஒன்னும் கோவமெல்லாம் பேசலண்ணா. நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க நல்லவங்க தானா. அது சரி, என் தங்கச்சி ஒருத்தவங்க சர்டிபிகேட் தரானா அவர் கண்டிப்பா நல்லவரா தான் இருப்பாரு. ஆனா யார் இவருன்னு தெரியல. சோ நம்ம அதை பத்தி கேர் பண்ண வேணாம், ஓகேவா? உன்னை பார்த்தா அந்த பொண்ணே சிரிக்குதுடா. பொண்ணா? எந்த பொண்ணுக்கா? அங்க திரும்பி பாரு, அந்த பொண்ணு உன்னை பார்த்து சிரிக்கிறாடா. அட இவங்களா? இவங்க நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே. ஹாய் ஹாய். விச்சு, உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? இல்லக்கா, இப்பதான் ஃபங்க்ஷன்ல பார்த்தேன். ரொம்ப நல்ல பொண்ணுக்கா, நல்லா பேசினாங்களா, அதான் நான் என் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிட்டேன். அது சரி, பார்க்கும்போதே தெரியுது அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுன்னு. ஆமாக்கா, சரி சரி இருக்கா, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வரேன். ஹாய், இவங்க தான் என் அக்கா. ஓ அப்படியா? ஹாய் அக்கா. ஹாய்மா, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன்க்கா. அக்கா, அப்புறம் இவரு என்னோட அண்ணன். ஹலோ சார். ஹலோ சிஸ்டர். ஹாய் ப்ரோ. இப்போதான் உங்களை பற்றி என் தங்கச்சி சொல்லிட்டு இருந்தா. நல்ல வேலை என் தங்கச்சி கீழே விழ பண்ணல. நீங்கள் பிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இல்லைனா அவளுக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா என்னால் தாங்கிருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. என்ன சார், இப்போ நான் என்ன தடிக்க விழா போனால் நீங்கள் என்னை காப்பாற்ற மாட்டீங்களா? அப்படிதான் சார். இன்னும் சொல்லணும்னா அவங்க விழா போகும்போது நான் காப்பாற்றினால்தான் இப்போ நானும் அவங்களும் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம். என்ன ஃப்ரெண்ட், அப்படி தானே? ஆமா ஃப்ரெண்ட். இப்போ நீங்களும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட். அது சரி, ஃப்ரெண்டு மாறி மாறி சொல்லிக்கிறீங்களே. டேய், உன் ஃப்ரெண்டு நேம் என்னடா? உன் ஃப்ரெண்டோட பேரே சொல்லல எனக்கு. யாருக்கு தெரியும்? எனக்கு பேரெல்லாம் தெரியாதுக்கா, ஆனா ஃப்ரெண்டு. அப்ப உனக்கு அவர் பேர் தெரியாதா? தெரியாதுண்ணா, ஆனா ஃப்ரெண்டு. சரியா போச்சு, நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருந்துக்கோங்க. அட்லீஸ்ட் நான் கூப்பிடணும் இல்லையா? எனக்காச்சும் உன் பேர் சொல்லுமா. உன் பேர் என்னம்மா? அக்கா, என் பேரு கனிமொழி. என்ன வீட்டுல கனின்னு கூப்பிடுவாங்க. எங்க அண்ணா என்ன செல்லமா வாளுன்னு கூப்பிடுவாங்க. எங்க அண்ணா பேரு விஜய். எனக்கு எங்க அண்ணா ரொம்ப பிடிக்கும். எங்க அண்ணாக்கு அப்படிதான், நானா ரொம்ப பிடிக்கும். ஹலோ ஃப்ரெண்ட், இங்கேயும் அப்படிதான். என் பேரு விஷ்ணு. எங்க அக்கா என்ன செல்லமா விச்சுன்னு கூப்பிடுவாங்க. எனக்கு என் அக்கானா ரொம்ப பிடிக்கும். என் அக்காவுக்கு என்ன அதை விட ரொம்ப பிடிக்கும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என் அக்கா தான். என் அக்கா பேரு நிலா. ஆனா செல்லமா நிலா குட்டின்னு கூப்பிடுவேன். நான் அக்கானே கூப்பிடுறேன். என்னக்கா நல்லா இருக்குல்லக்கா? நான் நிலாக்கானே கூப்பிடுறேன். நீ எப்படி வேணா கூப்பிடலாம். ஆமா, நீங்க மாப்பிள்ளை வீட்டு சைடா பொண்ணு வீட்டு சைடாமா? நான் பிரியாவோட ஃப்ரெண்டு. நீங்க பிரியாவோட ஃப்ரெண்டா சார்?
சரிங்க சார். ஆமாங்க. ஓகே ஃப்ரெண்ட், நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ எங்க அக்கா கிட்ட ஒரு டவுட் கேட்கணும். அது கேட்டு முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன். ப்ரோ, நானும் உங்களை பொறுமையா பார்க்குறேன், கோச்சிக்காதீங்க. அதெல்லாம் எதுவும் இல்லை, நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நம்ம அப்புறமா கூட பேசலாம். ஓகே ப்ரோ. ஃப்ரெண்ட், நான் அப்புறமா பேசுறேன். அப்புறம் ஃப்ரெண்ட், போகும்போது நம்பர் கொடுக்குறேன், உங்க நம்பரை கொடுங்க. அப்புறம் பிரதர், நீங்களும் உங்க நம்பர் கொடுங்க, நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம். கண்டிப்பா. ஓகே ஃப்ரெண்ட். என்னடா கடலை முடிஞ்சுதா? டேய், ஃப்ரெண்டுன்றியே, உண்மையாவே ஃப்ரெண்டு தானா இல்ல? நிலா குட்டி, ஏன் நிலா குட்டி எப்ப பார்த்தாலும் என்ன நீ சந்தேகப்பட்டுட்டே இருக்கேன்? சீச்சி, அந்த பொண்ணு முகத்தை பாரு நிலா குட்டி, எவ்வளவு அமைதியான பொண்ணு. இந்த பொண்ணை நான் ஃப்ரெண்டா மட்டும்தான் ஏத்துப்பேன். ரொம்ப நல்ல பொண்ணு நிலா குட்டி. நல்ல பொண்ணோட வாழ்க்கையில நான் கிடைப்பேனா? சி, அதெல்லாம் கிடையாது. எனக்கு இவ ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே நல்லா பேசிக்கிட்டோமா? ஸோ நாங்கள் 2 பேரும் எப்பவுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டு. விச்சுக்குட்டா, நீ ரொம்ப நல்ல பையன்டா. நீ என் தம்பியா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீலா சேச்சி, நீ கூட ரொம்ப நல்ல பொண்ணு நிலா சேச்சி. நீ எனக்கு அக்காவா கிடைக்க நான் கூட ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சரி, நீ இப்படியா ஐஸ் வச்சு பேசிட்டு என் சந்தேகத்தை தீர்த்தாம போயிடாத. சந்தேகத்தை கேட்கறேன், சொல்லிடு. விட மாட்டியே, ஏதாவது ஐஸ் வச்சு விட்டுலான்னு பார்த்தா நீ அதுலயே நிக்க. சரி கேளு, என்ன சந்தேகம்? அது ஒன்றும் இல்லை நிலா குட்டி. நம்ம எல்லாரும் அம்மா அப்பா அப்புறம் விச்சு மாமா அத்தை எல்லாரும் இருந்தாங்கல்ல. அதான் அப்ப கூட இந்த மாப்பிள்ளை சார் கூட இருந்தாரு, நம்ம கூட பார்த்து ஷாக் ஆனமே. ஆமா, இப்ப எதுக்குடா அத பத்தி ஞாபகப்படுத்துறேன்? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? இதுலதான் நிலாக்குட்டி எனக்கு ஒரு சந்தேகமே, அதுவும் பெரிய சந்தேகம். நம்ம எல்லாரும் ஒன்னதானே பேசிக்கிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா நீயும் காணும், மாப்பிள்ளை சாரையும் காணும். நான் உங்களை தேடினே, தேடி வந்தா நீங்க 2 பேரும் அங்க இங்கே நின்று பேசிட்டு இருந்தீங்க. ஆமா, உனக்கு என்ன இந்த மாப்பிள்ளை சார்கிட்ட பேச்சு? என்ன நிலாக்குட்டி, தனியா கூட்டிட்டு போய் உன்னை மிரட்டினாரா என்ன? பையப்புள்ள கரெக்டா மோப்பம் பிடிச்சிருச்சு. எவன் கண்ணில் சிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அவன் கண்ணில் தான் சிக்கியிருக்கேன். இவன்கிட்ட இப்ப நான் என்ன சொல்ல? ஐயோ, நம்ம எதெல்லாம் சொல்லலன்னா இவன் நம்மளை விடவும் மாட்டானே. வச்சுக்கண்ணா, அதெல்லாம் இல்லடா, சும்மா நான் அவரை சும்மா பேசிட்டு இருந்தோமா. அவருக்கு நான் பிரியாவோட அக்கான்னு தெரியலடா அவருக்கு. அதான் நீங்க தான் பிரியாவோட அக்காவா அப்படின்னு எனக்கு அவரு ரொம்ப பெரிய மரியாதை கொடுத்துட்டு இருந்தாருடா. நிலாக்குட்டி, எதுக்கு எப்படி அவரு உனக்கு மரியாதை கொடுத்தாரு? நீ வாங்க முடியாம வாங்கிட்டு இருந்த, அப்படிதானே? வச்சுக்கண்ணா, நம்பலையா? நீ நம்புற மாதிரி போய் சொல்லலக்கா. நீ நம்புற மாதிரி சொல்லியிருந்தேன்னா நான் நம்பியிருப்பேன். யார்கிட்ட? நீங்க 2 பேரும் பேசும்போது நான் கேட்கலனாலும் உங்க 2 பேரோட முக ரியாக்ஷன், அதாவது ஃபேஸ் ரியாக்ஷன், அதை நான் வாட்ச் பண்ணேன்க்கா. அவர் மூஞ்ச உருன்னு வச்சுக்கிட்டு உன்னை திட்டினா மாதிரி தான் இருந்தது. நீ அழுகிற மாதிரி அப்படியே நின்றுட்டு இருந்த. 2 பேர் முகத்தையும் தான் பார்த்தேன். சொல்லுக்கா, அந்த ஆள் ஒன்று திட்டினாரா? என்னடா புசுக்கன்னு அந்த ஆளெல்லாம் சொல்ற? அப்படிலாம் சொல்லாத. ஆயிரம் தான் இருந்தாலும் அவரு பிரியாவை கட்டிக்க போறவர்ல, நம்ம என்னதான் இருந்தாலும் அவருக்கு மரியாதை கொடுக்கணும்டா. இப்படி எல்லாம் பேசக்கூடாது, தப்பு. அது அவரு எதுக்கு திட்டினாருன்னா, ஐயோ இந்த விஷயத்த சொல்ல முடியாது. விச்சு, அவரு நம்ம 2 பேரும் அங்க நின்று ஆர்கியூ பண்ணோம்ல, அதான் நம்ம அப்பாவும் அவங்க அப்பாவும் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதான் என்னை கூப்பிட்டு லேசா தான் மிரட்டினாரு. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. என்ன ரொம்ப ஓவரா வாய் பேசுற, இனி அப்பெல்லாம் வாய் பேசக்கூடாது அப்படின்னு தான் சொன்னாரு. மற்றபடி வேற எதுவும் இல்லடா. நீலா குட்டி, நீ என்ன நல்லா சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியுது. அவர் என்னமோ உன்னை பயங்கரமா திட்டி இருக்காரு. என்கிட்ட சொல்லதுக்கு நீ பயப்படுற. நான் போய் எதனா கேட்டுருவேன், சண்டே ஆயிடுன்னு சொல்ல மாட்டேன். வச்சுக்கண்ணா, இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல முடியாதுடா. இது சொல்ற மாதிரியான விஷயமா இல்லடா விச்சு. சரி, நீ அமைதியா இரு, நம்ம கல்யாணத்தை பார்க்கலாம். சரி, நீ வீட்டுக்கு வா, அப்புறம் நான் கேட்டுக்கிறேன். இப்ப நம்ம கல்யாணத்தை பார்ப்போம். அப்பா, தப்பிச்சேடா சாமி. என்ன சரோ, பிரியா கூட்டிட்டு வரலையா? அம்மா தேவி, எங்கம்மா பிரியா? பிரியா கூட்டிட்டு வர வேண்டியதானே? என்னம்மா 2 பேர் மட்டும் வந்திருக்கீங்க? என்ன தேவி அமைதியா இருக்கேன்? முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு, போய் பிரியாவை கூட்டிட்டு வாங்க. என்ன நீ அமைதியா நின்றுட்டு இருக்கீங்க? பிரியாவை கூட்டிட்டு வாங்க, போங்க. சரோஜா, நேரம் ஆகுதுமா, போய் பிரியாவை கூட்டிட்டு வாங்க, போங்க. ஐயோ, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ரூம்ல பிரியா இல்லைங்க, எல்லா இடமும் தேடிட்டோம், ரூம்ல பிரியா இல்லைங்க. சரோஜா, என்னமா சொல்ற? பிரியா ரூம்ல இல்லையா? நீ நல்லா பாத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். பிரியா ரூம்ல தான் இருப்பான். இல்லைன்னா வெளியில எங்க இருக்காரா பாத்தியா? இங்க பாரு, அவன் ரூம்ல தானே ரெடி ஆயிட்டு இருப்பான். நீ என்ன பிரியா இல்லைன்ற? என்னமா நல்லா பாத்தியா இல்லையா? தேவகி, நீ நல்லா பாத்தியா? அண்ணி சரியா பார்க்கலனாலும் நீ நல்லா பாத்தியா? எல்லாருமே தேடி பாத்தீங்களா? பிரியா எங்கேயுமே இல்லையா? அக்கா சொல்றது தானே உண்மை. நாங்க எல்லாருமே தேடிட்டோம், எங்கேயும் பிரியா காணோம். மாடியில ஃபுல்லா தேடிட்டோம்,
பிரியா எங்கேயுமே இல்ல. ரூமையும் பார்த்துட்டோம், பாத்ரூம்ல எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம். பிரியா இல்லங்க. என்னங்க பொண்ணு அழைச்சிட்டு வாங்க. இன்னும் மந்திரம்லாம் நிறைய இருக்குல்ல, சொல்ல வேண்டியது இருக்கு. மந்திரம் சொல்லணும், சாங்கியம் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தானே முகூர்த்தத்துக்கு தாலி எடுத்து கொடுக்க முடியும். இப்போவே நம்ம டிலே பண்ணா எப்படி? முகூர்த்தம் நெருங்கிடுச்சுன்னா எந்த சாங்கியமும் பண்ண முடியாது. மாங்கல்யம் மட்டும்தான், மாங்கல்ய தானம் மட்டும்தான் பண்ண முடியும். சாமி சம்மந்தி என்னங்க என்னாச்சு? பிரியா கூட்டிட்டு வாங்க. என்ன சம்மந்தி பிரியா கூட போனீங்க, என்னாச்சு? தங்கச்சி என்னம்மா? ஆதி என்னடா எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? விச்சு அது வந்து என்னண்ணா முகூர்த்தத்துக்கு நேரம் ஆகுதுண்ணா. ஐயர் வேற சொல்றாங்க பாருங்க. இன்னும் நிறைய சாங்கி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அண்ணி என்ன நீ பிரியாவை கூட்டிட்டு வாங்க. இல்ல விடுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். அது இல்ல சம்மந்தி, அது வந்து ஆதி என்னடா ஏதோ சம்மந்தி தான் தயங்குறாருன்னா நீங்கம்மா என்னன்னு சொல்லுடா. பிரியா எங்கடா? பிரியா ரூம்ல தானே இருக்கான். என்னம்மா என்னாச்சு? பிரியா ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காளோ, அதான் வர மாட்டாளோ? அத்தை நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க, அவ கண்டிப்பா வருவா. போங்க அத்தை. மாப்பிள்ள இல்லப்பா, அது இல்ல சம்மந்தி. என்ன சம்மந்தி என்னாச்சு? ஏதோ அதெல்லாம் சொல்லுங்க. டேய் விச்சு, பிரியாவை ரூம்ல காணமாண்டா. இவங்க எல்லாருமே தேடி இருக்காங்க, பிரியாவை காணும்னு சொல்றாங்க. நாங்க இன்னும் போய் பார்க்கல. கொஞ்ச நேரம் டைம் கொடுறோம், நாங்க போய் பார்த்துட்டு வந்துடும். பிரியா மேலதான் எங்க இருப்பா. இவங்க சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் போய் மேல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பிரியாவை காணுமா? அத்தை அவன் மேலதான் எங்க இருப்பான். நீங்க நல்லா பாத்தீங்களா? மாமா நீங்க போய் பாருங்க. இல்லைன்னா இருங்க, நானும் வரேன். எல்லாரும் போய் பார்ப்போம். இல்லப்பா, நீ மனவாடியில இருந்து எந்திரிக்க கூடாது. கல்யாணம் அப்ப மனவாடியில இருந்து எந்திரிக்க கூடாது. நீ உட்காரு, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். பிரியா எங்க இருப்பான். இவங்க சரியா பார்த்துருக்க மாட்டாங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன், நீங்க இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். டேய் விச்சு நீ வாடா, நம்ம போய் பிரியா கூட்டிட்டு வரோம். ஆமாண்டா ஆதி வா, நம்ம 2 பேரும் போய் பிரியா எங்க இருக்கான்னு பார்ப்போம். டேய் அர்ஜுன் எதுவும் ஆகாது, நீ தைரியமா இரு. அப்பாவும் மாமாவும் இருக்கும், நீ தைரியமா இரு. வாடா. பிரியாவை காணும்னு பேசிக்கிறாங்க. பிரியா எங்கடா போயிருப்பான்? தெரியல நிலா குட்டி, பிரியாக்கு எங்க போனான்னு தெரியலையே. அவதான் யார் எது பேசினாலும் கொஞ்சம் கூட காது கொடுத்தே கேட்க மாட்டாளே. கேட்குற மாதிரி இருந்தா பரவாயில்ல. நான் நைட்டு பார்த்தேன் பத்தியா ரிசப்ஷன்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பிரியாக்காவை நான் பார்க்கவே இல்லை. நீ பாத்தியா நிலா குட்டி? நான் நைட்டு அவங்க பிரியா பார்க்க தானே வந்தாங்க. பிரியா பார்க்க வந்த இடத்துல தான் மாறுதலா நம்ம ரூமுக்கு வந்தாங்க. அப்போதான் பிரியா ரூம்ல தான் இருந்திருக்கா. அதுக்கப்புறம் தான் பிரியா கிளம்பி காணுமா? எனக்கு ஒன்றும் புரியலையே. நைட்டே பிரியா காணுமா இல்லை மார்னிங் தான் காணுமா? என்னன்னு புரியலையே. நிலாக்குட்டி என்ன யோசிக்கிறேன்? நீ பிரியாக்காவை எப்ப பார்த்த? இல்லடா விச்சு, எனக்கு தெரிஞ்சு பிரியா நைட்டெல்லாம் ரூம்ல தான் இருந்திருக்கா. நைட்டுக்கு மேல காணுமா இல்ல காலையில இல்லையான்னு தெரியலடா. எனக்கு எதுவும் சரியா புரியல. என்ன நடந்திருக்குன்னு என்னால சரியா யோசிக்க முடியலடா. என்ன நடக்குதுங்க? தெரியல கனி, பிரியா எங்க போயிருப்பான்னு தெரியலையே. இவங்கெல்லாம் எப்படி பேசுறாங்க, எனக்கு ஒன்றும் சரியா புரியல. என்ன மாமா என்னாச்சு? நீங்களும் தனியா வந்திருக்கீங்க. பிரியா எங்க மாமா? பிரியா எங்க? பிரியாவை பாத்தீங்களா இல்லையா? பிரியா மேல தானே இருக்கான். என்னாச்சு? ஏதாவது ரெடி ஆயிட்டு இருக்கலாம், சொல்லுங்க மாமா. அப்பா என்னப்பா என்னாச்சு? பிரியா மேல தானே இருக்கான், ரெடி ஆயிட்டு இருக்காளா? சொல்லுங்கப்பா. இங்க முகூர்த்த நேரம் ஆயிட்டு இருக்கு, முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. சொல்லுங்கப்பா. அர்ஜுன் பிரியா ரூம்ல இல்லப்பா. ரூம்லயும் இல்ல, நாங்க எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். பிரியா எங்கேயுமே இல்ல. நீ மனமடியில எந்திரிக்க கூடாது, சொன்னா கேளு. உட்காரு. என்னப்பா பேசுறீங்க? அங்க பிரியாவை காணுன்றீங்க, நான் இங்க உட்காந்துட்டு இருக்கவா? பிரியா எங்கப்பா போயிருப்பான்? பிரியா எங்கேயே போயிருக்க மாட்டா. அவன் இங்கதான் எங்கேயும் இருப்பான். நீங்க யாரும் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். இல்ல அர்ஜுன், நாங்க எல்லாருமே தேடிட்டோம், எங்கேயுமே பிரியா இல்ல. மண்டபத்தை ஃபுல்லா தேடியாச்சு, பிரியா இங்க எங்கேயுமே இல்லப்பா. இல்ல மாமா, நீங்க சரியா தேடி இருக்க மாட்டீங்க. பிரியா இங்கதான் இருப்பான். அவன் எங்க போயிருக்க போறான்? அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டா, அவன் இங்கதான் இருப்பாளே. நீங்க யாரும் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். இருங்க நான் போய் பாக்குறேன். அர்ஜுன் நீ போனாலும் பிரியா இருக்க மாட்டா. பிரியா இங்க எங்கேயுமே கிடையாது. அப்பா நீங்க சரியா பார்த்துருக்க மாட்டீங்கப்பா. பிரியா இங்கதான் எங்கன்னா இருப்பான், எனக்கு நல்லா தெரியும். நான் போய் அவளை பார்த்து கூட்டிட்டு வரேன். நீங்க யாரும் சரியா பார்க்கலன்னு நினைக்கிறேன். நான் போய் கூப்பிடுறேன். அர்ஜுன் நீ போனாலும் பிரியா கிடைக்க மாட்டா. ஏன்னா பிரியா இந்த மண்டபத்திலே கிடையாது. அவ இந்த மண்டபத்திலே இல்ல, அவ எங்கேயும் போயிட்டாலாமா. என்னப்பா சொல்றீங்க? பிரியா மண்டபத்துல இல்ல, எங்க போயிட்டாளா? அவன் எங்க போறான்? பா அவளுக்கு எனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம். அவன் எங்க போறான்? நீங்க ஏதோ தெரியாம பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். அவன் எங்கேயும் போயிருக்க மாட்டாப்பா. அவன் இங்கதான் எங்கேயாவது இருப்பான். நீங்க அவளை சரியா பார்க்கலன்னு சொல்லுங்க. உங்க யாருக்கும் ஒரு பொறுப்பு இல்ல, யாரும் சரியா அவளை தேடலன்னு சொல்லுங்க. நீங்க விடுங்க, நான் போய் பாக்குறேன். நீ போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்தா இதை படிச்சுட்டு போய் பாரு. என்னப்பா இது? என்னது இது? இது பிரியா அவ கைப்பட எழுதுன லெட்டர்.
இந்தா இதை படிச்சுட்டு அப்புறம் போய் அவளை தேடு போய். என்னப்பா சொல்றீங்க? பிரியா எழுதுன லெட்டரா? என்ன எழுதியிருக்கான்? என்னப்பா எழுதியிருக்கான்? அவளுக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லையாமா. அவளை கட்டாயப்படுத்தி தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருக்காங்களாமா. அவளுக்கு மாப்பிள்ளையான அர்ஜுன் அதான் உன்ன துளி கூட பிடிக்கலையாமா. இந்த கல்யாணத்துல இருந்து எனக்கு தப்பிக்க வேற வழி தெரியல, அதனாலதான் இப்படி ஒரு லெட்டரை எழுதி வச்சுட்டு நான் இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போறேன். தயவு செஞ்சு என்ன யாரும் தேடாதீங்க, ஏன்னா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. பிரியா, நீ காதலிக்கிறேன்னு சொன்னீங்க, அவளும் உனக்கு காதலிக்கிறான்னு சொன்னீங்க. இந்தா பொடி படி. அவளே அவ கைப்பட எழுதியிருக்கா பாரு. இல்லப்பா, இல்ல, இது எதுவும் உண்மை கிடையாதுப்பா. இது எல்லாமே போய். பிரியா அப்படி எழுதியிருக்க வாய்ப்பே கிடையாது. பா, உங்களுக்கு தெரியாதப்பா, பிரியா என்ன லவ் பண்றான்னு உங்களுக்கு தெரியாது. நான் அவளும் சின்சியரா லவ் பண்றோம்ப்பா. அப்படி இருக்கும்போது அவ இப்படி ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு போறதுக்கு வாய்ப்பே கிடையாதுப்பா. இங்க என்னமோ நடந்திருக்கு. இது பிரியா எழுதுற லெட்டரா இருக்காது. கண்டிப்பா சொல்றேன், பிரியா இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டா. இந்த லெட்டர்ல இருக்கிறது அவ கையெழுத்து தானப்பா, பிரியா கையெழுத்து தானே. ஏன்னா எங்களுக்கு தெரியாது, நீதான் சொல்லணும். பிரியா கையெழுத்து தானே. இங்க பாரு அர்ஜுன், எங்களுக்கும் இப்போ வரைக்கும் நம்பிக்கை இல்லை பிரியா அந்த மாதிரி பண்ண மாட்டேன். நாங்களும் நம்பிட்டு தான் இருக்கோம். இப்ப நம்ம என்ன பண்ணலாம் சொல்ல, என்ன பண்ணலான்னு? இன்னும் முகூர்த்தத்துக்கு நேரம் நிறைய இருக்குல்ல, நம்ம அதுக்கு தேடலாம்ல. பிரியா எங்க இருக்கான்னு தேடலாம்ல. நம்ம இப்ப வரைக்கும் மண்டபத்துல தானே பார்த்தோம், வெளியில எங்கேயாச்சும் பார்க்கலாம்ல. ஆமாப்பா, அத்தை சொல்றது கரெக்ட் தானே. நம்ம மண்டபத்துல தானே பார்த்தோம், வெளியில பார்க்கலாம்ல. கண்டிப்பா பிரியா வெளியில எங்கதான் இருப்பாப்பா. நான் போய் கூட்டிட்டு வரேன்ப்பா, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா. நான் போய் பிரியாவை கூட்டிட்டு வரேன். நான் டைம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஓ, பிரியா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வா, சீக்கிரமா வா. ஏன்னா இன்னைக்கு உன் கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். உனக்கே தெரியும் நீ சொசைட்டில எவ்வளவு பெரிய இடத்துல இருக்கன்னு. இப்பவே இந்த விஷயம் பிரஸுக்கும் நியூஸ்க்கும் போயிருக்கும். இது வேற மாதிரி போயிடக்கூடாது, அதுக்காக தான் சொல்றேன். இன்னைக்கு எப்படியாவது உன் கல்யாணம் நடந்தே ஆகணும். ஓ, போய் பிரியா எங்க இருக்கானோ, எங்க இருந்தாலும் சரி போய் கூட்டிட்டு வா. போ. சரிப்பா, நான் இப்பவே போறேன். பிரியா எங்க இருந்தாலும் நான் கூட்டிட்டு வரேன். என்னக்கா, பிரியாக்கா ஏதோ லெட்டர் எழுதி வச்சிருக்கேன் அது இதுன்னு சொல்றாங்க. பிரியாக்கா அப்படி பண்ற ஆளே கிடையாது. என்னாச்சு? பிரியா இப்படி பண்ற ஆள் கிடையாது. அவ எங்க போனா? அவன் லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்றான். அப்படி இருக்கும்போது எப்படி சம்மதம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லுவான்? இல்ல, வேற என்னமோ நடந்திருக்கு. பிரியா எங்க போயிருப்பான், எங்க போயிருப்பான்னு தெரியலையே. நீங்கெல்லாம் என்னதான் உருண்டு பிறண்டு தேடினாலும் அவளை உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அவ இருக்க வேண்டிய இடத்துல ரொம்ப பத்திரமா இருக்கா. இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு அவ அங்கேயே இருக்கட்டும். அப்போதான் அவளுக்கு அடுத்தவங்களோட வலினா என்னன்னு புரியும். புரிய வைக்கிறேன். ஏய் பிரியா, உனக்கு இப்ப வலிக்கும்டி, ரொம்ப வலிக்கும். இரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு உயிர் போற அளவுக்கு வலியை நான் கொடுக்கறேன். கொடுப்பேன்டி. என்னடா இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு? பிரியா அப்படி எங்க தானே போயிருப்பான்? ஐயோ, இவ எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியலையே. என்னடா கல்யாணம் நல்லபடியா நடக்கும்னு பார்த்தா பெரியம்மா பயந்த மாதிரி கல்யாணம் இப்படி எல்லாம் ஆகுது. என்னடா விஷயம்? நீலா குட்டி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. நம்ம கிட்ட இருக்குன்னு நம்ம ஆடவும் கூடாது, இல்லைன்னு வாடவும் கூடாது. ஆனா பிரியாக்கா இருக்கோ இல்லையோ எப்பவுமே ரொம்ப ஆடுவாங்க. இப்போ பாத்தியா, அதுவே அவங்க லைஃபுக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பா வந்துருச்சுன்னு எனக்கும் தெரியல. இப்போ பிரியாக்கா எங்க போயிருப்பாங்க, எங்க இருப்பாங்கன்னு தெரியல. அவங்க கிட்ட நம்ம பேச போனாலே நம்ம என்னமோ எங்கேயோ கீழே இருந்து வந்த மாதிரி ரொம்ப நம்மளை இன்சல்ட் பண்ணி பேசுவாங்க. நான் இப்படிலாம் சொல்லி காட்டுறேன்னு நினைச்சு என்னை தப்பா நினைக்காத நிலா குட்டி. எனக்கு இப்போ இந்த சமயம் இது யோசிச்சேன், அதான் சொன்னேன். இதெல்லாம் இப்ப பேசுற நேரமே இல்லடா. இங்க பாரு, நீ எப்போ எங்கேயாவது தேடு, பிரியா எங்க இருக்கான்னு பாரு. போ. சரி நிலா குட்டி, நானும் போறேன். நீ இங்கே இருந்துக்கா, நான் போய் பிரியா எங்க இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். எங்கேயாவது இருக்காளான்னு நானும் கொஞ்சம் தேடுறேன். சரியா, நீ இங்கே பத்திரமா இருந்துக்கா. சரிங்கண்ணா, நான் இங்கே இருக்கேன், நீங்க போயிட்டு வாங்க. எதுக்குடா வீணா அலையிறீங்க? நீங்க எங்க போய் எப்படி தேடினாலும் அவ உங்க கைக்கு கிடைக்க மாட்டான். ஆனா மனசு இறங்கி அவளை விட்டாதாண்டா உண்டு. விடுவேன், எனக்கான வேலை முடியும் போது விடுவேன். அது வரைக்கும் அவளை நான் விட மாட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் நினைச்ச காரியம் நடக்கும். அது நடந்ததுக்கு அப்புறமா அவளை விடுறேன். என்னடா என்னாச்சு பாத்தியா? எங்கேயாவது பிரியா இருந்தாளா? நிலா குட்டி, நான் எல்லா இடமும் தேடிட்டேன். இந்த பக்கத்துல இருக்காருல, இந்த ப்ரோ கூட வந்தாரு. நாங்க 2 பேரும் தான் எல்லா இடமும் தேடணும். ஆனா எங்கேயுமே பிரியாக்காவை காணோம். நிலா குட்டி, என்னடா என்னாச்சு? நீங்க போனீங்களே, அவங்க எங்கேயாவது இருந்தாங்களா? இல்ல கனிமா, நானும் இந்த பையனும் தான் போய் தேடணும். எங்கேயும் பிரியா காணும் கனிமா. எனக்கு ஒன்றும் புரியல, பிரியா ஏன் இப்படி பண்ணான்னு எனக்கு தெரியல. ஆனா பிரியா இப்படி பண்ணக்கூடியவளே கிடையாது. Ni
என் பொண்ணு எங்க இருந்தாலும் பாத்தீங்களா? எங்க மாப்பிள்ள என் பொண்ணு வந்துட்டாளா? என்னாச்சு மாப்பிள? என் பொண்ணு எங்க இருந்தாலும் பாத்தீங்களா? என்ன அர்ஜுன், என்னாச்சு? பிரியாவை எங்கேயாச்சும் பாத்தியா? இல்லப்பா, எங்க தெரியும்? பிரியா கிடைக்கலப்பா. பிரியா எங்குமே இல்லப்பா. என்ன அர்ஜுன், இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? என்னன்னா அப்பா, பிரியாவை காணணும் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்ப்பா. அர்ஜுன், நான் அதை கேட்கல. பிரியாவை காணணும் போலீஸ்ல மட்டும் இல்ல, அதை விட ஹை ஃபோர்ஸ்ல கூட நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். கண்டிப்பா பிரியாவை தேடி கொடுத்துருவாங்க. இப்ப என்ன பண்ணலாம்? இப்போ உன் கல்யாணம் நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்கிறேன். அப்பா, பிரியா கிடைச்சாதானே கல்யாணம் நடக்கும். பிரியா தான் காணுமே. பிரியா கிடைக்காம எப்படி இந்த கல்யாணம் நடக்கும்? அர்ஜுன், என்னப்பா பேசுற? இங்க நம்ம சொந்தக்காரங்களாம் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னென்னமோ பேசுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுல ரொம்ப கட்டாயப்படுத்திருக்காங்க. அதனால அந்த பொண்ணு எங்கேயோ போயிடுச்சுன்னு அப்படி இப்படி அப்பா காது படவே பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிலவங்க மாப்பிள்ளைக்கு என்னமோ குறை போல இருக்கு, அதனால அந்த பொண்ணுக்கு பிடிக்கல, அதான் இங்க இருந்து போயிடுச்சுன்னு என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்கப்பா. இதை கேட்குற எங்க 2 பேருக்கும் மனசு எப்படி இருக்கும்னு சொல்லு. நீங்க பாரு அர்ஜுன், பிரியா கிடைப்பாளான்னு எனக்கு தெரியல. உங்க அப்பா சொல்றதுதான் நானும் சொல்றேன். இப்போ இங்க எங்க பையனுக்கு கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதான். ஆமா அர்ஜுன், உங்க அம்மா சொன்னதுதான். இப்போ உனக்கு இங்க கல்யாணம் நடந்தே ஆகணும். இங்க இருந்து நம்ம வெளியில போறோம்னா அது உன் கல்யாணம் முடிஞ்சுதான் போகணும். உன்னை வேறு மணி கூட்டிட்டு போக முடியாது. இங்க இப்பவே உன் கல்யாணம் நடந்தாகணும். என்னப்பா பேசுறீங்க? எனக்கு புரியல. நான் பிரியாவை விரும்புறேன்ப்பா. அவ கல்யாணம் தான் தாலியை கட்டணும்னு இருக்கேன். எனக்கு அவளுக்கு தான் கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் வேற மாதிரி என்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீ தான் பிரியா விரும்புற. பிரியா உன்னை விரும்புறாளா? உன்னை விரும்பி இருந்தா அவ இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு போயிருக்க மாட்டாளே. அப்பா இப்பவும் சொல்றேன், பிரியா இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்கவே மாட்டா. அவளுக்கு வேற என்னமோ நடந்திருக்கு. அவ இப்படி பண்ற ஆளே இல்லப்பா. அவ என்ன உயிருக்கு விரும்புறாப்பா. அப்படி இருக்கும்போது அவ இப்படி பண்ணுவா? இப்படி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லப்பா. அர்ஜுன், இப்ப நீங்க கிட்ட ஆர்கியூ பண்ண தேவையில்லை. நான் என்ன சொல்றேனோ அதை நீ கேளு. இங்க பாரு அர்ஜுன், இப்ப நான் சொல்ற பொண்ணு காலத்துல நீ தாலியை கட்டு. அப்பா என்னப்பா பேசுறீங்க? அப்பா, பிரியாவோட அம்மா அப்பா எல்லாம் இங்கதான் இருக்காங்க. நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்குப்பா. இங்க பாருங்கப்பா, நீங்க இப்படி பேசுற ஆளே கிடையாது. நீங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுப்பா, தப்புப்பா. அது அப்பா பேசுற தப்பா நான் எடுத்துக்காதீங்க சார். அப்பா ஏதோ இப்போ ஆதங்கத்துல இருக்காது, அதனால என்னமோ பேசிட்டாரு. தயவு செஞ்சு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அது இல்ல மாப்பிள்ள, உங்க அப்பா சொன்னதான் கரெக்ட். உங்க அப்பா சரியா தான் சொல்றாரு. இப்போ பிரியா இருந்து நீங்க காணாம போயிருந்தா பிரியா கிட்ட நாங்களும் இதுதான்ப்பா சொல்லியிருப்போம். அதுதான் சம்பந்தி உங்ககிட்ட சொல்றாரு. இங்க பாருங்க, சம்பந்தி என்ன சொல்றாரு அதுதான் சரியா இருக்கும். நீங்க அதுபடியே நடந்துக்கோங்க. நாங்க கண்டிப்பா தப்பா நினைக்க மாட்டோம். ஆமாப்பா அர்ஜுன், எனக்கு மனசுல ஒண்ணு பட்டுக்கிட்டே இருந்தது. என் பொண்ணு கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. இப்ப வரைக்கும் என் பொண்ணு கல்யாணம் நடக்குமான்னு அந்த கேள்வி மட்டும் தான் என் மனசுக்குள்ள இருந்துட்டு இருந்தது. இப்போ அந்த கேள்விக்கு பதில் கிடைச்சிருச்சு. என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காதுன்னு எனக்கு பதில் தெரிஞ்சிருச்சு. நீங்க பாருங்க மாப்பிள்ள, சம்பந்தி என்ன சொல்றாங்களோ அதுபடியே செய்யுங்க. ஏன்னா அவர் இடத்துல நாங்க இருந்தாலும் நாங்களும் இப்ப அந்த முடிவு தான் எடுப்போம். என்னத்த பேசுறீங்க? நீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நானும் பிரியாவை விரும்புறேன். அவ கண்டிப்பா இப்படி ஒரு செயலை பண்ணிருக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு எனக்கு அவ பேர்ல நம்பிக்கை இல்லையா? நீங்க பார்ப்பா அர்ஜுன், எங்களுக்கு பிரியா மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்ல. நீங்க சொல்றதுதான், பிரியா இப்படி பண்ணக்கூடிய ஆள் கிடையாதுதான். அவளுக்கு வேற என்னமோ நடந்திருக்குன்னு எங்களாலையும் புரிஞ்சுக்க முடியுது. நாங்க உங்களுக்கு முன்னாடி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். எங்க பொண்ணை தேடுறதுக்கான எல்லா வேலைகளும் நாங்க பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ உங்க கல்யாணம் நடக்கணும்னு உங்க அப்பாவும் அம்மாவும் விருப்பப்படுறாங்க. அவங்க மட்டும் இல்ல, நாங்களும் விருப்பப்படுறோம். தயவு செஞ்சு உங்க அப்பா என்ன சொல்றாரு அதுபடி நடந்துக்கோங்க. ஏன்னா என் பொண்ணு நான் தப்பா வளர்த்துட்டேன். ஒத்திக்கு ஒரு பிள்ளைன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன். அதனாலதான் அவளோட வாழ்க்கை இப்ப இந்த நிலைமையில இருக்கு. என்னடா, கொஞ்சம் டைம் கொடுடா. பிரியா எங்க இருந்தாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆதி, என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. நீ எங்க இருந்து பார்த்துட்டு தானே இருக்க. என் சொந்தக்காரங்க எல்லாம் என்னென்ன பேசுறாங்கன்னு நீ கேட்டுட்டு தானே இருக்க. நீயே சொல்லு. இதெல்லாம் கேட்கற எனக்கு என் நெஞ்சு தாங்குமா? சொல்லு. இப்பவே என் மனசு ரொம்ப உடஞ்சு போயிடுச்சு. இன்னும் நான் என் பையனுக்கு இங்க கல்யாணம் பண்ணாம கூட்டிட்டு போனா இன்னும் என்னென்ன பேசுவாங்கன்னு உனக்கே தெரியும்ல. விச்சு, இப்ப எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலடா. ரொம்ப சந்தோஷமா இருந்தோம், யார் கண்ணுப்படுதுன்னு தெரியல. இப்படி ஆயிடுச்சு. எங்க வீட்டு பொண்ணை காணும்னு நாங்க தேடுறதா, இல்ல மாப்பிள்ளை இப்படி நிக்கிறாருன்னு அவரை பார்த்து பரிதாபப்படுறதா, இல்ல உன்ன சொந்தக்காரங்க என்னென்னமோ பேசுறாங்கன்னு நினைச்சு வருத்தப்படுறதான்னு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா. ஆதி, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமா? நீ எனக்காக எதுனால பண்ணுவியா? என்னடா இப்படி கேட்டுட்டேன்? டேய், இந்த கேள்வியை நீ கேட்கணுமா என்கிட்ட? என்ன பண்ணணும்னு சொல்லுடா. என் உயிரை கொடுக்கவே நான் தயாரா இருக்கும்போது நீ என்ன பண்ண சொன்னாலும் கண்டிப்பா பண்ண வேண்டாம். சொல்லுடா, என்ன பண்ணணும்? வாக்கு மாற மாட்டியே. டேய், என்னடா வச்சு இப்படி பேசுறேன்? இதை பண்ணுடா ஆதின்னு சொல்லுடா. எனக்கு ஆர்டர் போடுறான், அதை நான் உடனே செஞ்சு வந்து முடிப்பேன்டா. இந்த நம்பிக்கையில தான்டா ஆதி இப்போ நான் உங்ககிட்ட ஒன்று கேட்க போறேன். இப்போ இங்க எங்க குடும்பமான போகாம இருக்கணும்னா நீ மட்டும்தான் எங்களுக்கு உதவி பண்ண முடியும். என்னாலதான் இது முடியும்னா நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன்டா. என் உயிரே கொடுக்க தயாரா இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லுடா. ஆமாண்டா, உன் உயிரை தான் எனக்கு கொடுக்கணும். உன் உயிரான உன் பொண்ணு நிலாவ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். அதுவும் இப்பவே இந்த மேடையிலேயே. என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? பா, நீங்க ரொம்ப தப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, நீங்க இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன்.
அப்படி நீங்க இதெல்லாம் முடிவு நினைச்சீங்கன்னா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் கிடையாது. அர்ஜுன், என் பையன் இஷ்டப்பட்டுட்டானே அப்படின்னு தான் பொண்ணு யாரு எவரு இதை பத்தியும் நான் கேட்காம உன் கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். இதோ சம்மதிச்சு கல்யாணம் வரைக்கும் வந்து நின்னாச்சு. இது வரைக்கும் உன் இஷ்டப்படிதான் எல்லாமே நடந்தது. ஆனா நடந்ததுல ஏதாவது சரியா இருந்ததா? இல்ல. அப்போ இந்த அப்பா பேச்ச கேளுடா. இந்த அப்பா எடுக்கிற முடிவு கரெக்டா தான் இருக்கும். இங்க பாரு, இப்ப இங்கேயே உனக்கு கல்யாணம் நடக்கணும். அதுவும் என் நண்பனோட பொண்ணு தான் உனக்கு பொண்டாட்டியா வரணும். என் வீட்டு மருமகளா அவ தான் வரணும். நிலாக்குட்டி, என்ன நிலாக்குட்டி இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்க? இதெல்லாம் சரியா வராது. இங்க பாரு நிலாக்குட்டி, நீ இதுக்கு சம்மதிக்காத சொல்லிட்டேன். நீ சம்மதிக்க கூடாது சொல்லிட்டேன் நிலாக்குட்டி. ஏன்னா எனக்கு இது பிடிக்கல. எனக்கு மட்டும் நான் பிடிக்குமா என்ன? எனக்குமே இதுல சம்மதம் இல்ல. ஆனா அப்பா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. எனக்கு பயமா இருக்குடா. டேய், எனக்கு இது வேணாம்டா. நம்ம இப்பவே வீட்டுக்கு கிளம்பலாம்டா. வா, நம்ம வீட்டுக்கு போலாம் விச்சு. ஆமாக்கா, நம்ம இங்க இருந்தா தானே இவங்க என்னென்னமோ யோசிப்பாங்க. நம்ம வீட்டுக்கு போலாம். நீ கிளம்புக்கா, நான் கூட்டிட்டு போறேன். ஆமா விச்சு, எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு. அப்பா ஏதாவது சம்மதம் சொல்லிட்டு வரேன்னு எனக்கு பயமா இருக்குடா. நான் மாட்டேன். நான் இந்த கல்யாணத்துக்கு சுத்தமா சம்மதிக்க மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்காது. வா போலாம். ஆமாக்கா போலாம். நீங்க பாருங்க சிஸ்டர், நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. இப்ப நீங்க போகணும்னு முடிவு பண்றீங்க. நீங்க போயிட்டீங்கன்னா அவங்க ஏற்கனவே வருத்தத்துல இருக்காங்க. இப்ப நீங்க போனதை நினைச்சு இன்னும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. நான் சொன்னது தப்புனா மன்னிச்சிருங்க. அக்கா, அவர் சொல்றது சரிதானக்கா. நம்ம அப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் மாமாவை பார்த்துருக்காங்க. மாமா ஆல்ரெடி வருத்தத்துல இருக்காரு. இப்போ நம்ம போயிட்டோன்னா மாமா இன்னும் வருத்தப்படுவாருன்னு தோணுதுக்கா. ஆனா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லக்கா. எனக்கு தான்டா விச்சு, எனக்கு பயமா இருக்குடா. டேய், எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கலடா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்டா. அதுவும் நான் இந்த கல்யாணத்தை பண்ணிக்கிட்டேன் பிரியாவோட வாழ்க்கையை நான் தட்டி பறிச்ச மாதிரி ஆயிடும். வேணாம்டா, எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்டா. அக்கா, என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு ஹீரோவா தான் புருஷனா வரணும்னு எதிர்பார்த்தேன். இவர் பார்க்க ஹீரோவா தான் இருக்காரு. ஆனா மனசளவுல இவர் ஹீரோலாம் கிடையாது. எனக்கு இவரோட கேரக்டர் பிடிக்கலக்கா. இவரை நீ கல்யாணம் பண்ணிக்கினீங்கன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவக்கா. வேணாக்கா. விச்சு, இப்ப நான் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிச்ச மாதிரி எனக்கு வேணாம் நீட்டு சொல்றேன். டேய், அப்பா கிட்ட பேசுறேன். அவர் சம்மதம் சொல்லிடுவாருன்னு பயமா இருக்குடா. பா, என்னப்பா பேசுறீங்க? அப்பா, காணவ பொண்ணு பிரியா திரும்பி வந்து கேட்டா நான் என்னப்பா பதில் சொல்லுவேன்? சொல்லுங்கப்பா. அவளுக்கு பதிலா நான் சொல்றேன் மாப்ள. ஆமா மாப்ள. இல்லப்பா, இப்போ நம்ம மாப்ளனே கூப்பிடுறாங்கன்னு பாக்குறீங்களா? ஆமாப்பா. நிலா வேற யாரும் இல்லையே. நிலாவும் என் பொண்ணுதான். என் பொண்ணு மாதிரி நான் சொல்ல மாட்டேன். அவளும் எனக்கு ஒரு பொண்ணுதான். பிரியா எப்படியோ அப்படிதான் நிலாவும். நானும் ஏற்கனவே சொன்னல, நான் பிரியாவை சரியா வளர்க்கல. மூத்தைக்கு ஒரு பொண்ணுன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து எல்லாமே அவ இஷ்டப்படி விட்டுட்டேன். அதுதான் இன்னைக்கு அவ வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு முக்கிய காரணமா வந்து நிக்குது. அதனாலதான் சொல்றேன், நிலா உங்களுக்கு பொண்டாட்டியா வரணும். நீங்க எல்லாம் எடுக்கிற முடிவு ரொம்ப தப்புன்னு சொல்றேன். இங்க பாருங்க, பிரியா எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவ இங்கதான் எங்கன்னா இருப்பான். அவ திரும்பி வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நீங்க எல்லாரும் என்ன சொன்னாலும் சரி, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். ஆதி, நான் உங்ககிட்ட கேட்டதுக்கு நீ என்ன பதில் சொல்ற? உன் பொண்ணு என் வீட்டு மருமகளா என் பையனுக்கு பொண்டாட்டியா கொடுக்க உனக்கு சம்மதமா? விச்சு, என்னடா இப்படி கேட்கிறேன்? நீங்க பாருங்க சம்மந்தி, நீங்க கேட்ட மாதிரி என் தம்பி பொண்ணு நிலா உங்க வீட்டுக்கு மருமகளா வருவா. அதுக்கு என் தம்பியும் சம்மதிப்பான், நாங்களும் சம்மதிக்கிறோம். இப்பவே இந்த மேடையிலே இவங்க 2 பேருக்கு கல்யாணம் நடக்கட்டும். இன்னும் என்னடா யோசனை? உங்க அண்ணனே சம்மதிச்சாரே. இங்க பாருடா ஆதி, அவங்க வீட்டு குடும்பமானும் நம்ம வீட்டு பொண்ணால பொண்ணெல்லாம் இருக்கக்கூடாது. இங்க பாரு, என் பொண்ணால பொண்ணு மானத்தை உன் பொண்ணால காப்பாத்திட முடியும்னா அதுக்கு நீ சம்மதிச்சுதான் ஆகணும். அதுவும் இல்லாம உன் நண்பன் வீட்டுக்கு தானே உன் பொண்ணு மருமகளா போறா. நீ ஆசைப்பட்டது தானே. என்னடா பாக்குறேன்? எனக்கு இப்ப இந்த விஷயம் தெரியும்னா சரி, நீ முதல்ல இந்த கல்யாணத்துக்கு சம்மதி. அண்ணா, இங்க பாரு ஆதி, நம்ம நிலாவுக்கு எத்தனையோ மாப்பிள பார்த்தேன். எந்த வரணும் சரியா அமையல. ஆனா இது நீ பார்க்காமலே தேடி வந்த வரனா இருக்கு. சொன்னா கேளு, நல்லபடியா நிலாவை கல்யாணம் பண்ணி கொடு. பிரியா பத்தி நீ கவலைப்படாத. பிரியாவுக்கு இந்த லைஃப் இல்லைன்னா அவளுக்கு இதை விட ஒரு நல்ல லைஃப் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு நாங்க பொறுப்பு. நாங்க நல்லபடியா பார்த்து அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். நீ அவளை பத்தி கவலைப்படாத. நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. சம்மந்தி, என் தம்பி சம்மதிச்சான். நீங்க ஆக வேண்டிய வேலையை பார்க்கணும். ஆதி, என் மருமகளை கூப்பிடுறான். பாப்பா, நான் அந்த பொண்ணுகிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். அர்ஜுன், என்ன எதையாவது பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்கு பிளான் பண்றியா? நீ என்ன பேசினாலும் சரி, இங்க பாரு, ஒழுங்கு மாதிரி எதையா அந்த பொண்ணு கழுத்தை தாலியை கட்டு. இல்ல இந்த அப்பனை நீ உயிரோட பார்க்க முடியாது. பாத்துக்க, இந்த மண்டபத்தை விட்டு வெளியில போகணும்னா அது உன் கல்யாணம் நல்லபடியா நடந்து போகணும். அப்படி நடக்கல, உன் அப்பனோட போகணும் தான் இந்த மண்டபத்தை விட்டு வெளியே போகணும். பாத்துக்க. நீங்க வாழ்க்கையில விளையாடுறீங்கப்பா. சொன்னா கேளுங்க. எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு கல்யாணம் ஒண்ணு நடந்தா அது பிரியா கூட மட்டும்தான். அர்ஜுன், தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் வேண்டாம். நான் சொன்னதுதான். நீ நிலா கட்டலாம் தாலியை கட்டணும். போய் ரெடி ஆகி வா. இன்னும் 6 மணி நேரம் தான் இருக்கு. 6 மணி நேரத்துல
முகூர்த்த நேரம் வந்துடும். ஓ போய் ரெடி ஆகிட்டு வா. டே ஆதி, போய் என் மருமகளை ரெடி ஆக சொல்லு. சீக்கிரம் வர சொல்லு. அதான் அண்ணனுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்களப்பா. ஏன்பா அண்ணன் இப்படி வற்புறுத்துறீங்க? ஏ பாரதி, என்ன முந்திரி கொட்ட மாதிரி வாய் பேசிட்டு இருக்கா? நீங்க பெரியவங்களா பேசிட்டு இருக்காங்களே, உனக்கு என்ன? வாய மூடு. அப்பாவை எதிர்த்து பேசிட்டு இருக்க நீனு. பிச்சு சொல்லிட்டேன். அண்ணனுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கலமா? அப்படி இருக்கும்போது அண்ணன் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. இது எனக்கு பிடிக்கல. எனக்கே பிடிக்கல போது அண்ணனுக்கு எப்படி பிடிக்கும்? எனக்கு அவங்கள பிடிக்கலமா? எனக்கே அவங்கள சுத்தமா பிடிக்கல. அப்போ அண்ணனுக்கு எப்படி பிடிக்கும்? அண்ணன் பிரியாணி தான் விரும்புறாங்க. அப்படி இருக்கும்போது பிரியாணி காலத்துல தாலி கட்டணும். நீங்க அண்ணனை வற்புறுத்துறீங்க. பாரதி, வாய மூடு. நான் என்ன முடிவெடுத்தனோ அதுதான் இங்க நடக்கணும். தேவையில்லாத பேச்சு வேணும். வாங்காம ஓரமா போய் நில்லு. போ. அண்ணனோட வாழ்க்கை நாக்கு பாக்குறீங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. எனக்கு இந்த கல்யாணம் சுத்தமா பிடிக்கல. அதுலயும் அவங்க எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. உனக்கு பிடிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. உனக்கு பிடிக்கலனா போய் ஓரமா நில்லு. ஓ அர்ஜுன், நான் சொன்னதுதான். ஓ போய் ரெடி ஆகி வா. டே ஆதி, நீ என்னடா மசம் பாத்துட்டு இருக்க? ஓ என் மருமல சீக்கிரமா மனப்பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி வந்து உட்கார வைக்க சொல்லு. போடா ப்ளீஸ்ப்பா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கப்பா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாம்ப்பா. சரிப்பா அர்ஜுன், இந்த கல்யாணம் உனக்கு வேணாம் அப்படிதானே? உனக்கு உன் அப்பனை விட உன் பிரியாதான் பெருசா போயிட்டா அப்படிதானே? ஓ உன் பிரியா எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிதானமா தாலி கட்டி குடும்பம் நடத்து. அதுக்குள்ள உன் அப்பனுக்கு காரியத்தை பண்ணிட்டு அப்புறம் போய் என்ன வேணா பண்ணு. என்னக்கா அப்பா சம்மதிச்சாரு? எனக்கு பயமா இருக்குடா. எனக்கு உன்ன அம்மா அப்பா இவங்களெல்லாம் விட்டுட்டு போறதுல எனக்கு இஷ்டம் இல்லடா. எனக்கு இந்த கல்யாணம் வேணாடா. அப்பா கிட்ட பேசுடா. அப்பா கிட்ட சொல்லி எனக்கு வேணான்னு சொல்லுடா. நம்ம வீட்டுக்கு போலாம்டா. அக்கா எனக்கும் கஷ்டமா இருக்குக்கா. அப்பா ஏன் சம்மதிச்சாருன்னு எனக்கு இப்ப கோவமா வருதுக்கா. அக்கா நீ என்னை விட்டுட்டு போயிடுவியாக்கா? மாட்டேன் நான் போக மாட்டேன். நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். டேய், உன்னை நான் எப்படா தனியா விட்டுட்டு போவேன்? நீ இப்ப வரைக்கும் ஒரு குழந்தைடா. நான் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன். உனக்கு இப்ப வரைக்குமே எதுவுமே தெரியாது. உனக்கு எல்லாமே தெரிய வச்சு இன்னும் ஒரு ஆளாக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தானே நான் போகணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள எனக்கு வயசானாலும் பரவாயில்ல, எனக்கு கல்யாணமே ஆகலைனாலும் பரவாயில்லடா. ஆனா நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்டா. விச்சு அப்பா கிட்ட சொல்லுடா. அக்கா எனக்கு இப்பவே கஷ்டமா இருக்குக்கா. அப்பா வேற இப்படி சொல்லிட்டாங்க. இப்ப ஏண்டா இந்த மாமாவை பார்த்தோன்னு இருக்குக்கா. இவ்வளவு நாளா இந்த மாமாவை பார்க்க முடியலையே, அப்பா ரொம்ப வருத்தப்படுறாருன்னு நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன்க்கா. ஆனா இன்னைக்கு ஏன் இவரை பார்த்தோன்னு இருக்குக்கா. என்கிட்ட இருந்து ஒண்ணு பிரிக்கிறாங்கக்கா. நான் போக மாட்டேன். இல்லம்மா அப்பா போ சொல்லு. நான் போக மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா இஷ்டம் இல்ல. நான் வர மாட்டேன்னு சொல்லுடா. நான் வர மாட்டேன்னு சொல்லு. அப்பா அதான் அக்காக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் வேணாப்பா. அக்காக்கு சம்மதம் இல்லாதது நம்ம வற்புறுத்தி எதையும் பண்ண வைக்க கூடாதுக்கா. பண்ண வைக்க கூடாதுப்பா. வேணாப்பா. அக்கா நம்ம கூடவே இருக்கட்டும்ப்பா. என் வாழ்க்கை உரமாக அடங்கியும் பொருந்தாயே, என் உயிரே உரமாக என் நெஞ்சில் கரஞ்சாயே. உலகமே இவளென இவன் வாழும் அழகை பாரடா. மகளென வளர்க்கிறான் இவன் உயரும் குறைந்த தாயடா. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கையே போகிற போக்கில் பாதைகள் கண்டு வீடு நாடிடும் நாடகம்தான் யாருக்கு யார் என்று எழுதி வைத்தார். நடக்கட்டும் திருமணம் நல்லபடி, இங்கொரு பெண் மனம் வாழ்த்தும்படி.